போராட்டத்திற்கும் வலிமைக்கும் வெற்றிக்கும் மறுபெயராக வலம் பெறுபவர்கள் பெண்கள். அவர்களுள் ஒருவரான இமயத்தையே தன் காலடிக்கு கீழ் கொண்டு வந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால். அவரை பற்றி பேசுவதற்காக நான் சிவப்பிரியா ஃப்ரம் பாரதி அகாடமி. உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள நகுரி கிராமத்தில் பிறந்தவர்தான் பச்சேந்திரி பால். பிறந்தபோது இவர் வாழ்ந்த தேசத்திற்கு முழு சுதந்திரம் கிடைத்திருந்தது. ஆனால் பெண்களுக்கு சுதந்திரம் என்பது முழு அளவில் கிடைக்கவில்லை. இவருக்கு பள்ளிக்கல்வி என்பது கூட எட்டாத கனியாக இருந்தது. ஆண்கள் மட்டுமே பள்ளிக்கு சென்றபோது மிக கடினமான போராட்டத்திற்கு பிறகு பச்சேந்திரி பால் பள்ளிக்கு சென்றார். மிகவும் சிறந்த மாணவியாக இவர் வலம் வந்ததால் இவருக்கு உயர்கல்வி படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. டேராடூனில் B.Ed மற்றும் M.A பட்டம் பெற்றார். சிறுவயது முதலே பச்சேந்திரி பால் வளரும்போது ஏராளமான மலையேறும் வீரர்கள் அவரின் கிராமத்தை கடந்து செல்வதை பார்த்துள்ளார். அன்று முதல் பச்சேந்திரிக்கும் மலையேற்றத்தின் மீது ஆர்வமும் காதலும் அவரை மீறி பிறந்தது. தொழில்முறை மலையேற்ற வீராங்கனையாக மாறப்போகிறேன் என்று அவர் கூறியபோது அவரது குடும்பத்தினர் அதனை கடுமையாக எதிர்த்தனர். அப்போதுதான் எவரெஸ்ட் சிகரத்திற்கு செல்லும் முதல் இந்திய கலப்பு பாலின குழு தேர்வு செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது. பல்வேறு சோதனைகளை கடந்து நின்ற பச்சேந்திரி பாலுக்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள அற்புதமான வாய்ப்பாக அந்த குழுவில் இடம் கிடைத்தது. இலக்கை நோக்கி அடைவதற்காக 24,000 அடி உயரத்தில் பச்சேந்திரி பால் சென்ற குழுவின் முகாம் அமைந்திருந்தது. அப்போது கடுமையான பனிச்சரிவு ஏற்பட்டது. இதனால் முகாமில் இருந்த பச்சேந்திரி பாலும் மற்றவர்களும் காயமடைந்தனர். மலையேற்ற வீரர்கள் ஓரளவு தேறிய பிறகு பயணத்தை தொடர தயாரா என்று கேட்டபோது பச்சேந்திரி பால் சற்றும் யோசிக்காமல் சரி என்று கூறினார். மரணத்தின் அருகே வரை சென்று வந்த பிறகும் இலக்கு மட்டுமே நோக்கமாக கொண்ட பச்சேந்திரியை பார்த்து குழுவின் பிற வீரர்கள் ஆச்சரியமடைந்தனர். 1984 ஆண்டு மே மாதம் 23 தன்னுடைய பிறந்த நாளுக்கு முந்தைய நாள் எவரெஸ்ட் சிகரத்தை தனது காலடிக்கு கீழே கொண்டு வந்து உலகிலேயே மிகவும் உயரமான எவரெஸ்ட் சிகரத்திலேறிய முதல் இந்திய பெண் என்ற வரலாற்று சாதனையை படைத்தார். இந்த மகத்தான சாதனையை படைத்த பச்சேந்திரி பாலுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் குவிந்தன. அடுத்த ஆண்டு எவரெஸ்ட் சிகரத்திற்கு சென்ற மகளிர் அணியை வழிநடத்தி சென்றார் பச்சேந்திரி பால். பச்சேந்திரி பாலின் சாதனையை பாராட்டி 1986 ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் 1994 ஆண்டு அர்ஜுனா விருதும் தேசிய அட்வென்ச்சர் விருது மற்றும் 2019 ஆண்டு பத்மபூஷன் விருதும் இந்திய அரசு வழங்கி கௌரவித்துள்ளது. உத்தரகண்டின் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை தனது காலடிக்கு கீழே கொண்டு வந்த பச்சேந்திரி பால் தடைகளை தாண்டி வெற்றி பெற்று பல பெண்களுக்கு இன்றளவில் ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார். நாமும் பச்சேந்திரி பாலை போல நமது கனவிற்காக கடுமையாக உழைப்போம் மற்றும் அதில் வரும் தடைகளையும் எதிர்ப்புகளையும் தகர்த்தெறிந்து வெற்றி பெறுவோம். நன்றி.